சொல்லு 5 டெஸ்ட் 2க்கு 1 இருக்கும். 2க்கு 2 முடிச்சுட்டு டிரா பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் இந்தியாவுக்கு. சூப்பர், நல்லா பண்ணிட்டு நல்லா கிளம்பிருங்க. கிளம்பிடுங்களா? நீ கிளம்பிட்டியா அதுக்குள்ள? நான் கிளம்பிட்டே இல்ல, நான் கிளம்பிட்டேன், இந்தியாக்கே கிளம்பிட்டேன். டேய் 5 டெஸ்ட் விளாடணும்டா, நீ தானே இருக்க? நான் இருக்கேனா? அப்படியா? ஒரு மாதிரி கை வலிக்குது. கை வலிக்குதா? டேய் 4 டெஸ்ட் இப்பதானே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா, இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள 5 டெஸ்ட் விளையாட சொன்னா எனக்கு கை வலிக்கும்ல. ஃபாஸ்ட் பவுலர் நானு. டேய் அதெல்லாம் விளையாண்டு தான்டா ஆகணும். ஓடிஐ விளையாடுறீங்க, T20 விளையாடுறீங்களா? அந்த மாதிரி தானே ஏதோ ஒரு மேட்ச்டா. ஓடிஐ T20ல தான் நான் விளையாடவே இல்லையே. என்னை எப்படி தூக்கி இதுல கூப்பிடுறீங்க? நான் கை வலிக்குது, நான் வரல. தம்பி ஒரு 30 ஓவர் போட்டு போப்பா ஒரு இன்னிங்ஸுக்கு. 30 ஓவர் போட்டேன்னா என்னைய போட்டுருவீங்க, அவ்வளவுதான். இங்கிலாந்துல சமாதி கட்டிடுவீங்க. இல்ல என்னால முடியாது, நானே சண்டுமா மாமா போய்கிட்டு இருக்கேன், கூட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் வரல, நான் போறேங்க. கிளம்பு, நான் இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிறேன். சிராஜ் பாய் சொல்லுங்க. என்ன நீங்க என்ன சீனியரு? அன்சுலுக்கு சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், வீட்டுக்கு போறான். நீங்க சொல்லி வைக்க மாட்டீங்களா? பண்ணக்கூடாது. நான் சொல்லி அவன் கேட்க. சீனியர் தானே நீங்க? சீனியர்ன்ற பேர் மட்டும்தான் இருக்கு. எவனாச்சும் நம்ம டீம்ல மரியாதை கொடுக்குறீங்களா? சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவனை டீம்ல எடுக்க 5ஆம் மேட்சுக்கு 5 டெஸ்ட்டுக்கு சரி போட முடியாது. 5 நாள் பவுலிங் போட்டிருக்கேன்னு கதையா விடுறான். ஏய் என்னடா கேப்டன்னா எப்படி மதிக்கணும் தெரியுமாடா? கத்துக்கங்கடா என்னைய பார்த்து. கேப்டன் என்ன சொன்னாலும் ஃபீல்டுல கேட்கணும்டா. ஃபீல்டுன்னு மட்டும் இல்லடா, பேக்லயே என்ன சொன்னாலும் கேட்கணும்டா. சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்? வாங்க போவோம் 5 டெஸ்ட்டுக்கு. கைய கொடுங்க. கேப்டன்னா அப்படிதான். எனக்கு ஒரு 2 நாள் லீவு வேணும். பாய் நீங்களே இப்படிலாம் சொல்லலாமா? நீங்களாம் இப்படி சொல்லவே கூடாது. என்னங்க சொல்றீங்க? நானும் ஒரு மனுஷன் தானே. எங்க வீட்லயும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வராதா? ஃபங்க்ஷனை ஒத்தி வைங்க. இந்தியாவோட இரும்பு தூணே நீங்க தான் பவுலிங்ல. எல்லா வசனம்லாம் அங்க பேசுறேன். அப்படியே வசனத்தை இங்க கொண்டு வந்து கொடுத்தா தெரியும். என்ன எங்காலு அவரு 5 டெஸ்ட் விளையாட மாட்டேன்ட்டாரா? இல்ல அவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீங்க வாங்க. அதான் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன ரிகர்சல். எனக்கு 2 நாள் எப்படி நாள் லீவு வேணும். நீங்க எல்லாம் அப்பெல்லாம் சொல்லவே கூடாது. லாங் ஸ்பெல் போடுற ஆளுங்க நீங்க. தெரியும்ல, லாங் ஸ்பெல் போடணும். 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறேன், எல்லா ஃபார்மேட்லயும் பவுலிங் போடுறேன். IPL பவுலிங் போடுறேன், நீ கேட்டா பவுலிங் போடுறேன், நெட் பிராக்டிஸ்ல பவுலிங் போடுறேன், பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் போடுறேன், பவுலிங்கா தான் போடுறேன். எனக்கு லீவ் வேண்டாமா? இன்ஜுரிஸ்னா லீவ்ஸ் கொடுக்கலாம். எனக்கு இன்ஜுரி எல்லாம் இல்ல, எனக்கு லீவ் வேணும். இல்ல நான் என்ன ரோபோட்டா இல்ல மிஷினா? சும்மா போட்டுக்கிட்டே இருந்தா சரி, நான் பேசிக்கிறேன். எனக்கு லீவ் வேணும். நான் 5 டெஸ்ட் விளையாட மாட்டேன், அவ்வளவுதான். போங்க. எங்கடா கிளம்பிட்ட? சொல்லுங்க கேப்டன். நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. கரெக்டான நேரத்துல வந்திருக்கீங்க. பேக் எல்லாம் போட்டு வச்சிருக்க பார்த்தா பயமா இருக்கு. நீ சொல்லுங்க என்னாச்சு? அஸ்தி ஏகே இருக்கியான்ல, அவன் உட்காந்துட்டான். அவனை பார்த்தா நீ தான் டெபியூட் பண்ண போற. இப்ப நான் டெபியூட் பண்ண போறேனா? ஆமாப்பா, பாப்பா போலாம். என்னால சந்தோஷமும் பட முடியல, சோகமும் பட முடியல. இப்படி ஒரு நிலைமையில உங்களை நிப்பாட்டிட்டேனே கேப்டன். என்ன ஆச்சு? அதான் கேப்டன், எனக்கும் தெரியல. என்னமோ ஆயிடுச்சு கேப்டன். என்னால பவுலிங்கே போட முடியல. பவுலிங்கே போட முடியல. நீ ஒரு டெஸ்ட் கூட விளையாடலப்பா. ஒரு டெஸ்ட் என்ன, ஒரு பால் கூட நான் அடிக்கலையே. நீங்க அடிக்கல, ஆனா நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பந்து ஓட சொன்னீங்களே. நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணியே 1 மாசத்துல உனக்கு இன்ஜுரி. அதுக்கு முன்னாடி IPL பால் போட்டேன்ல, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபில பால் போட்டு, அதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. எனக்கு தேவை டெஸ்ட்ல நீ விளையாட முடியாது, அவ்வளவுதானே? விளையாட முடியாது இல்ல கேப்டன். நான் போய் நீங்க சொல்லி நான் விளையாடாம இருப்பேனா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? பாப்பா ஒரு 30 ஓவர் போட்டு பாப்பா. அதான் கேப்டன், என்னால முடியல. நான் நினைக்கல கேப்டன் எனக்கு இன்ஜுரி வரும்னு. எனக்கே தெரியல எப்படி இன்ஜுரி வந்துச்சு. அது எப்படா ஒரு டெஸ்ட் கூட விளையாடாம இன்ஜுரி எல்லாம் வருது? அதான் கேப்டன், எனக்கும் தெரியல. ஆனா இன்ஜுரி கேப்டன். நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிறேன். நல்லா இருக்கீங்க கேப்டன். பாய் பம்ரா பாய். வாங்க கேப்டன், இன்னும் இந்த பக்கம். சரி ஓகே, நான் ஊருக்கு கிளம்புறேன். மட்டும் சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. பாய். நீங்க எங்க ஊருக்கு போறீங்க? அதான் நான் தான் வரையிலே சொல்லிட்டு தானே வந்தேன். 5 டெஸ்ட் இருக்குல்ல? 5 டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்ல. நான் என்ன சொன்னேன், வரையிலே 3 டெஸ்ட் தான். 3 டெஸ்ட் தானா? ஏங்க நான் வரையிலே அப்படி சொன்னா தான் நான் வருவேன்னு சொல்லியே ஏரோப்ளேன் ஏறினேன். ஞாபகம் இருக்குல்ல? பிளைட் ஏறினேன்ல. இல்ல ஒரு இன்னிங்ஸ் வச்சு விளையாண்டு கொடுத்துருப்பாங்களே. ஒரு இன்னிங்ஸ். No bro, it's not me bro. Only 3 test match. I going to my home. என்னாச்சு? நீங்க ஒண்ணும் இல்ல, எதுவும் சொல்ல முடியாது. உங்க பேச்ச மீற முடியாது. என்னப்பா யாரு? சிராஜும் வரல, ஏகேவும் வரல, ஹர்ஷ்தீப் சிங்கும் இல்ல, ஆகாஷ் தீப்பும் இல்ல, பவுலர்ஸே இல்ல. சரி, நீ இருக்கல. நான் கையை சுத்தி பாலா போட முடியும். போடுப்பா. நீங்களும் நான் ஒன்னாயிர முடியுமா? நான் வேற, நீ போ ஒரு நாள் பவுலிங் போடு. அப்பதான் உனக்கெல்லாம் என்னன்னு தெரியும். போ. நான் ஏற்கனவே பிசியோட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டேன். பிசியோட்ட எதனாலும் கேட்டுக்க. அந்த மாதிரி சார், பிசியோ டாக்டர் சார்.
சொல்லுப்பா. கை நல்லா எனக்கு கையெல்லாம் நல்லா இருக்கு. என்ன பவுலர்ஸ்ல என்ன பாக்குறீங்க நீங்க? நல்லா தான் பாக்குறீங்க. நீங்க தான் பிசியோ இந்தியன் டீமுக்கு என்ன வார்த்தை கேட்டடா? என்ன வார்த்தை கேட்டான்? அவன் இன்ஜுரி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். நீங்க என்ன பிசியோன்னு சும்மா உட்காந்துருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. அவங்க எல்லாம் இன்ஜுரியும் கிளம்புறாங்க, நீ நல்லா தானே இருக்க. நானும் உனக்கு தானே பிசியோ, அப்ப நீ நல்லா தானே இருக்க. நான் நல்லா இருக்கேன். அவங்க நல்லா இல்ல. அவங்களையே பாக்கல. நீங்க அவங்கள பாக்காம இருப்பனா? உன்னை விட நான் அவங்கள குழந்த மாதிரி பாத்துக்கிட்டேன்டா. ஐயன் போயிட்டாங்க. சொல்லுங்க. டேய், இதுக்கான கேள்வி என்ன தெரியுமா? அவங்க பவுலர் ரோபோட்டோ மெஷினோ கிடையாது, சரியா? ஒருத்தனை கூட்டு வந்து 5 ஓவர் போடலாம், 30 ஓவர் போடுற சிராஜ் எல்லாம் பாவண்டா மனுஷன். அவனை வச்சுக்கிட்டு இப்படியாடா பவுலிங் போடு சொல்லு? அவன்னா பரவாயில்ல. அடுத்து பும்ராடா, அவரோட ஆக்ஷன் ஸ்டைல் தெரியும்டா. அவர் ஸ்டைலுக்கே இன்ஜுரி ஆகும்டா. அவரை வச்சுக்கிட்டு 3 டெஸ்ட் மேட்ச் விளையாடுற அவரு பாவம்டா. அன்சுல் கம்போஜ் இப்பதான்டா டெஸ்ட் மேட்ச்னா என்னன்னு பாக்காங்க. 40 ஓவர் மனுஷ பையலே இல்லடா. நீ எல்லாம் என்னடா கேப்டன் பண்ற? இல்லையா, பவுலர்ஸ்னா பால் போட்டு தானே ஆகணும். பவுலர்ஸ்னா பால் போட்டுதான் ஆகணும், பேட்ஸ்மேனா பேட்டிங் பண்ணி தான் ஆகணும். இது பெரிய எந்த தத்துவம் இதை சொல்ற பாரு. அப்புறம் என்ன நொப்புறம் ஒழுங்கா பண்றா? டேய், அவங்க எல்லாம் பாவம்டா. அவங்களுக்கு ரொம்ப யோசிச்சு பாரு. கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஒரு லீவு வேணும்டா, ரெஸ்ட் வேணும்டா. நீ மட்டும் பகுமானமா பேட்டிங் ஆடிட்டு வந்து படுத்துருவ. அவங்க அப்படி கிடையாதுப்பா. பாவம், பார்த்து போயிட்டு வரட்டும். எல்லாரும் லீவ் கேட்டிருக்காங்க, நான் தான் லீவ் அப்ரூவ் பண்ணேன். 5ஆவது டெஸ்ட் அம்பேலா? 5ஆவது டெஸ்ட் அம்பேல். அது அடுத்து 11 ஆல்ரவுண்டர் 5ஆவது டெஸ்ட்ல விளையாட போறீங்க. 11 ஆல்ரவுண்டர். ராகுல் அங்க பவுலிங் போட்டு பழகிட்டு இருக்கேன் பாரு. போய் என்ன கேளு. நான் பிசிசிஐ போய் பேசிக்கிறேன். பிசிசிஐ அப்பா சார். பாப்பா நல்லா இருக்கியா? என்னப்பா இங்கிலாந்துல இருந்து அதுக்குள்ள இங்க வந்துட்டு? ஆமா, டிராஃபியா? இன்னும் 5ஆவது டெஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள என்னப்பா பாதியிலே வந்துட்டு பேச்சுக்கு யாரும் பால் போட மாட்டாங்க. என்னப்பா எல்லாரும் பவுலர்ஸ் தானப்பா கூட்டு வந்தோம். ஆனா எல்லாம் இன்ஜுரி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்னப்பா சொல்ற? எதுக்கு இன்ஜுரியா? லாங் ஸ்பெல்ல போட முடியாது, எல்லா ஃபார்மேட்டும் விளையாடுறேன்றாங்க. அப்படின்றியா? பேசாம நீ பவுலிங் போடு. நான் பேட்ஸ்மேனு. பேட்ஸ்மேன்னா பவுலிங் போட மாட்டேன். ஒரு 10 ஓவர் சுத்தி கையை சுத்தி போட முடியும். நீ ஒரு 10 ஓவர் போடு. மிச்ச 10 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் 10 ஓவரா போட வை. 10 100 110 ஓவர் முடிஞ்சுல. இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றிலே இருந்து இந்த பவுலிங்ன்ற சகாப்தம் அழிச்சிடலாம்ல. சகாப்தத்தை அழிச்சிடலாம். அது அப்புறமா யோசிச்சுக்குருவோம். உனக்கு என்ன வேணும் இப்போ? வேமா கிளம்பு, எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு. சார் பவுலர்ஸே இல்ல சார். சார் ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு 2027 கப்பு வேணுமா வேணாமா? டெஸ்ட்ல நான் உன்கிட்ட கேப்டன்ஷிப் குடுக்கலே யோசிச்சேன். எப்படியும் நீ கப்பை கொண்டு வர மாட்டேன்ட்டு. இப்ப நான் கேக்குறேன், வேணுமா வேணாமா? சரி, வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கேட்கிற பவுலர்ஸ் எனக்கு டெஸ்ட்ல விளையாண்டே ஆகணும். சரி, என்ன பண்றீங்க? அதுக்கு எனக்கு உத்தரவாதம் இருக்கா? என்ன யார் வேணும்? கண்டிப்பா பும்ரா நான் கேட்கிற எல்லா டெஸ்ட்லயும் விளையாடணும். கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. சூப்பர். சிராஜ் எல்லா டெஸ்ட்லயும் விளையாடணும். சிராஜ் எல்லா டெஸ்ட்லயும் விளையாடுவாரு, ஆனா அடுத்து அவரை பாக்குறதுக்கு கஷ்டம் தான். சரி, அடுத்து அர்ஷ்தீப் எல்லா டெஸ்ட்லயும் விளையாடணும். அர்ஷ்தீப் தான் முதல் டெஸ்ட் என்ன விளையாடலையே. ஆகாஷ்தீப் எனக்கு கண்டிப்பா வேணும். ஆகாஷ்தீப் 2 மேட்ச் விளையாடுவான், 3ஆம் மேட்ச் போயிடுவா. அப்புறம் எப்படி உங்களுக்கு 2027 டெஸ்ட் மேட்ச் நான் தர்றது? தம்பி அப்புறம் எதுக்குப்பா உன்னை கேப்டன் ஆகியிருக்கோம்? கப்பு வேணும்பா. இர்ரெஸ்பான்சிபிளா பேசக்கூடாதுப்பா. கேப்டன் வச்சு யாரும் கப்பு தர மாட்டாங்க சார். அது நீதான்ப்பா கேப்டன்ஷிப் பண்ணணும். ஆக்சுவலா உனக்கு என்னன்னா, உனக்கு நான் ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கு இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் வேணும்னு நீ சொல்லியிருக்க. அவங்கள அதுக்காக மிச்சம் எந்த ஃபார்மேட்டும் விளையாட வைக்க கூடாதா? ஓடியிலே விளையாட வைக்க கூடாதுன்ற, T20லயே விளையாடக்கூடாதா? நான் விளையாட கூடாதுன்னு சொல்லலையே. அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ ஓடியில ஒரு சீரிஸ் வருது. சரி, அதுல ஜெயிச்சா உங்களுக்கு வேர்ல்டு கப்ல கப்பு தருவாங்களா? அப்படி வர்ற. ஆனா வேர்ல்டு கப்ல பிராக்டிஸ் இந்த சீரிஸ்ல விளையாண்டு தானே எடுக்க முடியும். அதுக்காக அவங்களை உட்கார வைக்க முடியுமா? 2027 வேர்ல்டு கப் சீரிஸுக்கு இப்போ வர்ற T20 தான், ஓடிஐ தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் தான் இருக்கா? தம்பி அப்படி நினைச்சா இப்பயே உன்னை நான் டெஸ்ட் கேப்டன் ஆக்கியிருக்க முடியாதுல. 2027 வர்ற டெஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கே டைலாக்கு. இப்ப வர்ற டெஸ்ட் சீரிஸ்ல நான் தோத்துக்கிட்டே வர்றேன், ஃபைனல் போவோமான்னு பாப்போம். தம்பி இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் தெரியுமா? சார் என்ன சார் நீங்களும் படத்துல வர டைலாக்ல நெட்வொர்க் மாஃபியாங்க. தம்பி BCCIன்றது ஒரு முள் சேர், சரியா? சரி, அங்க வந்து உட்காந்து பார்த்தேன்னா தான் தெரியும். பல கஷ்டங்கள் இருக்கு. ஒரு பவுலரை நீ இந்த மேட்ச் தான் விளையாடணும், இந்த மேட்ச் விளையாடக்கூடாதுன்னா நம்ம பவுலரை என்னைக்குமே சொல்ல முடியாது. அந்த பவுலர் அந்த ஃபார்மேட்ல விளையாண்டு நமக்கு வெற்றி வேணும்னா அந்த பவுலர் அந்த மேட்ச்ல விளையாண்டுதான் ஆகணும். அது லொத்த பேடிஎம் சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல, அது வேர்ல்டு கப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல. வெற்றி வேணும்னா வெற்றி வேண்டிதான் ஆகணும், சரியா? இதுக்காகலாம் எந்த பவுலர்ஸையும் உட்கார வைக்க முடியாது. IPLல ஒரு லாங் ஸ்பெல் போட்டுதான் ஆகணும். IPL எதுக்கு சார்? கேட்டா பாரு கேள்வி. IPLன்றது தான்ப்பா இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் ஜென்ரேஷனோட ஒரு வைப், என்டர்டைன்மெண்ட்ன்றது. நீ டெஸ்ட் மேட்ச் 5 நாள் போக்குற விளையாடுறேன்ற 5 நாள் யார் இப்போ உட்காந்து டிவில பாத்துக்கிட்டு இருக்கா? பாக்குற மேலதான் சார் தப்பு. பாக்குற மேல தப்பு நீ எப்படி சொல்ல முடியும்? என்டர்டைன்மெண்டா உன்னால டெஸ்ட் மேட்ச் கொடுக்க முடியுமா? முடியல. டெஸ்ட் மேட்ச கொடுப்பா, ஒரு நாள் ஃபுல்லா ஓடிஐ நடக்குது, அதை எவன்பா பாக்குறியா?
அதே யாரும் பார்க்க மாட்டாங்க. 20 ஓவரே பாதியில மாத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் 10 ஓவர் 5 ஓவருக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 5 ஓவர் தான் மொத்தமே அப்படின்ட்டு. சூப்பர் ஓவர் வேர்ல்டு கப் நடத்துங்க சார். ஒரு ஓவர் நல்ல யோசனை, பேசாம இதை எழுதி வச்சுக்கிறோம். இப்படி நம்மளோட சிஸ்டம் மாறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கேத்த மாதிரி நம்ம தான் அடாப்ட் ஆகணும். இதுல ஆடு பவுலர்ஸ் நடிச்சு கொடுக்கணும், அது போக நெட்ல பிராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும், அது போக அவங்க வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணணும். இது போக பல ஹீரோஸ் நான் ஹீரோ சினிமால போறேன், யூடியூப் சேனல் நடத்துறேன், இதெல்லாம் நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம முட்டு கொடுத்துதான் டிராவல் போகணும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம்ப்பா, டிராவல்னு ஒண்ணு இருக்குப்பா, பாத்துக்கப்பா. இந்தந்த ஊர்ல இந்தந்த இடத்துல மேட்ச்னா அந்தந்த ஊர்ல அந்தந்த மேட்சுக்கு எல்லாத்தையும் அனுப்பிதானே ஆகணும். ஆமா, நீங்க தானே பழைய காலத்துல பிசி இருந்தீங்க. அப்பெல்லாம் பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, எல்லா மேட்சும் விளையாண்டாங்க. இப்ப மட்டும் என்ன, அந்த காலத்துல ஐபிஎல் கிடையாது. சரி, அந்த காலத்துல டெஸ்ட் மேட்சும் ஓடிஐ தான் இருந்துச்சு. சரி, ஆனா அந்த காலத்திலயும் பவுலர்ஸ் போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளோ இது இல்ல இல்ல இவ்வளோ இதுனா எது, அந்த ஒரு மாதிரி 12 மாசம் தான் கிரிக்கெட். அப்பயும் கிரிக்கெட் மேட்ச் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா இப்ப டிராவல் ஆல்சோ மெயின் பிளேஸ், வைட்டல் ரோல் இன் இட் பா. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க இப்ப? அதாவது எனக்கு தெரிஞ்சு பேசாம பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் பவுலிங் போட பழகிருங்க. பவுலர் எல்லாருமே பேட்டிங் பண்ண வேணாம், பேட்ஸ்மேன் எல்லாரும் பவுலிங் போட ஆரம்பிச்சிருங்க. அப்ப யாரு தான் பவுலிங் போடுவா? ஓகே சார், உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ சார். நீங்க கிரிக்கெட் ஃபேனா? நான் கிரிக்கெட்டுக்காக உசுரே கொடுப்பேன். கிரிக்கெட்டுக்காக உசுரே கொடுப்பேன். உங்களுக்கு எந்த டீம் சார் பிடிக்கும்? மும்பை இந்தியன்ஸ். மும்பை கிரிக்கெட்ல இருந்தா சார்? மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் கிரிக்கெட்ல ஆடாம எங்க வருது? கிரிக்கெட்ல தான் வருது. ஓ, T20 சொல்றீங்க, பிரான்சைஸ் கிரிக்கெட் சொல்றீங்க நீங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் எனக்கு ஃபேவரட் டீம். அதுதான் சார் பிரான்சைஸ் கிரிக்கெட், கிளப் கிரிக்கெட். ஆமா சொல்லலாம். சரி சார். அப்படியா? என்ன அப்படியா சார்? இதெல்லாம் அது கிளப் கிரிக்கெட்டா? எந்த நாட்டுக்கு கேட்டேன் சார்? மும்பை இந்தியன்ஸ் எந்த நாடு? மும்பை இந்தியன்ஸ் நாடு கிடையாது சார். மும்பை இந்தியன்ஸ் எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். மும்பை இந்தியன்ஸ் எந்த ஊர்ல இருக்கு சார்? மும்பைல இருக்கு. சரி சார், விடுங்க சார். உங்களுக்கு டெஸ்ட் தெரியுமா சார்? டெஸ்ட் இந்த வெள்ளை கலர் டெஸ்ட் போட்டு. ஆமா சார், 5 நாள் விளையாடுவாங்க சார். 5 நாள் விளையாடுவாங்களா? ஆமா சார். என்னங்க சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 90 ஓவர் சார். 30 ஓவரா பிரிச்சு 3 வாட்டி விளையாடுவாங்க சார். ஒருத்தங்க 2 வாட்டி பேட்டிங் 2 வாட்டி பவுலிங் பண்ணுவாங்க. 5 நாள் தொடர்ச்சியா நடக்குமா? ஆமா சார், 8 மணி நேரம் சார். என்ன நம்ம ஊர்ல நடக்குது சார்? எல்லா ஊர்லயும் நடக்குது சார். அது தெரியாதுங்க. எந்த சேனல்ல வரும்? எந்த சேனல்ல வரும்னே தெரியாதா? கேப்டன் தெரியுமா சார் அந்த டீமுக்கு? நம்ம டீமுக்கு, இந்தியன் டீமுக்கு கேப்டன். ஓ, நம்ம டீம் விளையாடுது. இந்தியா இருக்கா? இந்தியா இருக்கு சார். மும்பை இந்தியன்ஸ் கிடையாது, இந்தியா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டா எனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா தெரியலையே. தெரியலையே சார். சரி சார், விட்டுருங்க சார். 2023 வேர்ல்டு கப் நம்ம மறக்க வேண்டிய வேர்ல்டு கப், அது தெரியுமா சார்? ஆமா, அது ரோஹித் சர்மா விளையாண்டனால எனக்கு. அது ஓடிஐ சார். 6 மணி நேரம் கிட்ட விளையாடுவாங்க சார். 50 ஓவர் சார். ஒரு ஆளுக்கு ஒரு பேட்டிங் தான் சார். 50 ஓவரா? ஆமா சார். நான் கடைசி ஒரு 10 ஓவர் தான் பார்த்தேன். கடைசி ஒரு 10 ஓவரா? அதுவுமே மாத்தி மாத்தி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். 2011 வேர்ல்டு கப் ஆச்சு பார்த்திருக்கீங்களா? அப்பதான் 11ல கிரிக்கெட் இருந்துச்சா? 11ல மும்பை இந்தியன்ஸ் இல்ல சார். மும்பை இந்தியன்ஸ் இருந்துச்சுங்க. சச்சின் விளையாண்டாருல, மும்பை இந்தியன்ஸ் சச்சின். சூப்பர், அது ஞாபகம் இருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தெரியாது, ஒன் டேவும் தெரியாது. சரி, T20 வேர்ல்டு கப் அடிச்சா ஏதாச்சும் தெரியுமா? எப்படி அடிச்சாங்க? ரோஹித் சர்மா நல்லா பேட்டிங் பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க உள்ள. மும்பை இந்தியன்ஸ் வச்சுதாங்க டீம் நல்லா. மும்பை இந்தியன்ஸ் தான் இந்தியாவுக்கு விளையாடுறாங்க, கரெக்ட் தானே? அப்படிதானே? மும்பை இந்தியன்ஸ் இந்தியா. ஆமா, சூப்பர். அப்போ உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாது. தெரியும். ஆனா இவங்க இது தப்பு சொல்ல முடியாது. இவங்க போற போக்குல இந்த 3 மணி நேரத்துல 1 மணி நேரம் ஆக்கியாச்சு. முடிஞ்சது 5 ஓவர்ல மேட்ச் வைங்க. அப்பதான் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பாக்குற நிலைமையில இருக்காங்க. இந்த ஊர்ல முக்காவாசி பேரு டெஸ்ட் பாக்குறதே கிடையாது, ஓடியும் பாக்குறது. டெஸ்ட் தான் மறந்தே போயிட்டாங்க. ஏதோ மிச்சம் சொச்ச மாதிரி அங்கங்கேயும் 1-2 பேர் இருக்காங்க. அவங்க தான் உட்காந்து 5 நாளும் பாக்குறாங்க. அவங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்காது. எல்லாரும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு நாடா நினைச்சு, சிஎஸ்கேவை இன்னொரு நாடா நினைச்சு அப்படியே விளையாடுங்கடா போட. இப்ப தெரியுதா நான் ஏன் டெஸ்ட் மேட்ச் பாக்கலன்ட்டு? டெஸ்ட் மேட்ச் இல்லன்றதே இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, அப்ப டெஸ்ட் மேட்ச் எவ்வளவு போரா இருக்கும்? இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே இன்ஜுரின்னு போறாங்க. ஆனா 3 பேர் இருக்காங்க ஆஸ்திரேலியால. அவங்க எல்லாமே விளையாடுறாங்க, அங்கேயே மட்டும் இன்ஜுரியே ஆக மாட்டேங்குது. நான் வன்மத்துல சொல்லல, ஆனா எப்படின்னு கேட்கிறேன். வன்மத்துல சொல்லல, ஆஸ்திரேலியா ஃபேனா சொல்றியா?